ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். மகம், பூரம், உத்திரம். இப்போ கிரக நிலைகள் ராசிக்கு 6ஆம் இடம் வலுத்திருக்கு. ராசிக்கு 6ஆம் இடம் ரணருண ரோகசானம் வலுத்திருக்குது. ஆனால் தைரியமாக வீரியமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராஜயோகாதிபதி 4-9 கூடிய செவ்வாயும் 6ஆம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்கிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, 6ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் தான் இருக்கக்கூடாது, சூரியன், செவ்வாய் இருக்கலாம். உத்தியோகம் நல்லாயிருக்கும், அரசாங்க தொடர்பு உத்தியோகங்கள், அரசு தரப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அப்பா வழி உறவுமுறைகள் நல்லாயிருக்கும், ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும், ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரியா? அதனால் தொழில், அதிர்ஷ்டம், வருமானம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். தொழில் மூலமாக வருகிற வருமானம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டம சனியாக அவர் சுயசாரத்தில் போகிறாரு. திருஷ்டி இருக்குது. சரியா? ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு திருஷ்டி, கண் பார்வை. 2ஆம் இடம்னாலே என்ன, கண்ணை குறிக்கும். ஸோ அதுபோல் சனி பகவான் பார்க்கறதுனால கண் திருஷ்டி இருக்குது. கண் திருஷ்டி எப்படி சார் கழிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன், பொறுமையாக பாருங்கள். இதை வாழ்நாள் முழுக்க நீங்கள் செய்யலாம். இப்போன்னு இல்லை, வாழ்நாள் முழுக்க சிம்மராசியில் பிறந்தவங்க செய்யலாம். ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம், எந்த வயது வேணாலும் செய்யலாம். அதாவது நமக்கு தவம் இருந்தாலும் கிடைக்காதது எது சார் அப்படின்னா நிம்மதி. தவம் இருந்தாலும் கிடைக்காத நிம்மதி. நிம்மதி எங்கே கிடைக்கும்? தூக்கத்தில் கிடைக்கும். ஒரு மனிதன் நல்லா தூங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம்னாச்சும் தூங்கணும். ஏன்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தூங்கணும். 12 மணிக்கு படுத்தேன் சார், 6 மணிக்கு எந்திரிச்சேன், பரவாயில்ல, 6 மணி நேரம் தூங்கணும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த தூக்கத்தை கொடுக்குற கிரகம் சிம்மராசிக்கு யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் தான். ராசிக்கு சந்திரன் தான் 12 கூடியவன். மனதுக்கும் உடலுக்கும் அன்றாட நீங்கள் செய்கிற காரியங்கள் முடிஞ்சு நிம்மதியாக தூங்குறதுக்கு சந்திரன் தான் உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குறாரு. சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். நல்ல சந்திரனாக இருக்கணும். சரியா? அவர் கெட்டு போயிருக்கக்கூடாது. ராசியில் சந்திரன் ராகு கூடியோ, சனி கூடியோ, கேது கூடியோ சேராமல் இருக்கணும். பொதுவாக ராசியில் சந்திரன் தனித்து இருந்தவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ராசியில் சந்திரன் தனித்து இருக்கிறாரு, நல்ல தூக்கம் இருக்கும். அதுபோக சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் வரணும். சரியா? சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் வந்தவங்களுக்கும் தூக்கம் நல்லா வரும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். நல்லா தூங்குறவங்ககிட்ட என்ன இருக்கும்னா தேக ஆரோக்கியம் இருக்கும். தேக ஆரோக்கியம் இருந்தாலே உடல் நல்லாயிருக்கும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இவங்க எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் இருக்குன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுவாங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் கெட்டு போகக்கூடாது. உங்கள் ராசிக்கு சூரியன் முன்பின் 2 இடத்துல இருக்கக்கூடாது. அதாவது சூரியன் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இந்த இடத்துல சூரியன் வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு தூக்கம் இருக்காது, தூக்கம் கெட்டுப்போகும். சரியா? நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 5 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு தூக்கம் இருக்காது. அலைச்சல் இருக்கும். தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவுகள் வரும். அந்தளவுக்கு தூக்கம் இருக்காது. சரியா? இவங்களாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில பரிகாரம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நான் ஒரு 3-4 பரிகாரம் சொல்கிறேன், உங்களுக்கு எது சாத்தியப்படுறதை செய்யுங்க. அதாவது நமக்கு தூக்கமும் நல்லா வரணும், பணமும் நல்ல பணப்பழக்கமும் இருக்கணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும். நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், பண வரவு, தொட்டக்காரியம் தொடங்குறது, காரிய வெற்றி, இதெல்லாம் இருக்கணும். அதுபோல் திருஷ்டியும் சரியாக போகணும், திருஷ்டியும் இருக்கக்கூடாது. ஸோ திருஷ்டி சரியாக போகணும் அப்படின்னா நீங்கள் சில காரியங்களை பண்ணணும். இப்போதைக்கு கோச்சாரத்தில் அட்டம சனி இருக்குது. 8ஆம் இடத்துல சனி பகவான் முக்கியமான இடத்த பார்க்குறாரு. தனஸ்தானத்தை பார்க்குறாரு, வருமான வர இடத்த பார்க்குறாரு, அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குறாரு, கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. எல்லோரும் செய்யணும்னு கிடையாது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் ஜாதகத்தில் பார்க்கணும். சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக செய்யணும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்னா என்ன, நீங்கள் 7.5 சனியில் பிறக்கிறீங்கன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல இருந்தாலும் 7.5 சனி தான், ராசியில் இருந்தாலும் 7.5 சனி தான். ஸோ உங்கள் ராசியில் சனி பகவான் ராசிலேயோ இல்லைனா 2ஆம் இடம் கன்னிலேயோ இல்லைனா 12ஆம் இடம் கடகத்துலேயோ இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யணும். அதுபோல் 4ஆம் இடம் 4ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, சுத்தமாக நல்லா இருக்காது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா நல்லாவே இருக்க மாட்டாங்க. கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும், குறுக்கு வழியில் முன்னேறுவாங்க, எதனாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், குறிப்பாக மர்ம உறுப்பில் எதனாச்சும் பிரச்சனைகள் இருக்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்காரக்கூடாது, சுகத்தை கெடுத்துருவார். அது போய் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, மீனத்திலே இருக்கக்கூடாது. சரியா? மீனத்தில் இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு
கன்னி, கடகம், விருச்சிகம், மீனம் இந்த இடத்துல சனி பகவான் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 7, 8 இருந்தால் கூட 7ஆம் இடத்துல இருந்தால் கூட கலசர தோஷம் தான், திருமணம் தாமதமாகும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் 8, 12, 2 நாளில் இருக்கக்கூடாது. இவங்கள இந்த பரிகாரத்தை செய்யணும். அதுபோல் எல்லோரும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, தலையணை பரிகாரம். இரவு படுக்கும்போது என்ன பண்ணணும்னா, சில பொருட்களை வச்சு நீங்கள் படுத்து எந்திக்கணும். எந்திரிச்சிங்கன்னா என்னன்னா நிம்மதியாக தூக்கம் வரும், கெட்ட கனவுகள் வராது, திருஷ்டி குறையும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும். நீங்கள் மகமோ, பூரமோ, உத்திரமோ என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி. சரியா? செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. ராகு திசைன்னு நான் வருது, நிறைய நேரம் ராகு திசைக்கு வீடியோ போடுங்க சார் அப்படின்னாங்க. கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு ராகு திசைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஏன்னா ராகு வேறு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, கொஞ்சம் குடைச்சல் தான். கண்டிப்பாக ராகு திசைக்கு நல்ல ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். ஒரு மணி நேரம் கூட பேசுகிறேன். 18 வருஷம் ராகு திசை உங்களுக்கு இருக்கும், அதுக்கு நான் தெளிவாக போடுறேன். இப்போ கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், எதனா தகவல் இருந்தால் கேட்கலாம். சரி, இந்த வீடியோவில் தலையணை மந்திரம். தலையணையில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தலையணை கீழே சில பொருட்களை வச்சு படுத்தோம்னா நல்லாயிருக்கும். உடலாலும் மனதாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்போம், பணப்பழக்கம் நல்லாயிருக்கும், செல்வம் பலவியலும் குளியும். எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் ராஜகணி, சூரியனோட அனுக்கிரம் பெற்றது. சரியா? எலுமிச்சம்பழம் சூட்டை குறைக்கும், சூரியனுடைய அனுக்கிரம் பெற்றது, சிவனுக்கு உள்ளது, சிவசக்திக்கு உள்ளது. சிவன் கோயிலையும் சக்தி, அம்மன் கோயிலும் தான் எலுமிச்சம்பழம் மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. முருகப்பெருமான் கோயிலையும் எலுமிச்சம்பழம் வேலுக்கு குத்துவாங்க. பெருமாள் கோயிலில் எலுமிச்சம்பழத்துக்கு வேலை இல்லை. பெருமாள் கோயிலையும் பெருமாள் கோயிலும் பொதுவாக எலுமிச்சம்பழத்துக்கு வேலை இல்லை. சிவன் கோயிலில் தான் எலுமிச்சம்பழம். சிவன் சக்தி, அன்னை ஆதிபரா சக்தி. சரியா? அம்மன் கோயிலையும் எலுமிச்சம்பழத்துக்கு முக்கிய முன்னுரிமை கொடுக்கப்படும் பூஜை புனஸ்காரத்தில். எலுமிச்சம்பழம் ஒரு ராஜகனி, இருக்கிற கனியிலே ராஜகனி எலுமிச்சம்பழம் தான். பண ஈர்ப்பு உள்ளது. சரியா? நல்லது எல்லாத்தையும் ஈர்த்துரும். அதேமாதிரி பூஜை ரூமில் எலுமிச்சம்பழத்தை வச்சு மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் உரியறியும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கும், அந்த பழத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அதனால தான் அந்த மந்திரம், தாந்திரிகம் இதில் பரிகாரத்துலலாம் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையணையில் வைங்க. சரியா? ஒரு 3 நாள் வைங்க. எந்த காலகட்டத்தில் வைக்கணும்னா வளர்பிறை நாட்களில் வைக்கணும். அமாவாசை முடிஞ்சு வருகிற நாட்களில் வைக்கணும். வருகிற தை மாதம் 4ஆம் தேதி அமாவாசை. தை அமாவாசை முக்கியமான அமாவாசை, பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அதுபோக தை அமாவாசை அன்றைக்கி நிறைய கிரகங்கள் அங்கே இருக்குது ராசிக்கு 6ஆம் இடத்துல. சரியா? நல்ல ஒரு கூட்டணியால் கிரகம் இருக்குது. 5 கிரகங்கள் சந்திரனை சேர்த்து, சூரியன், செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், புதன் 5 கிரகங்கள் இருக்குது. தை அமாவாசை ஜனவரி 18. சரியா? ஜனவரி 18. நீங்கள் என்ன பண்ணலாம்னா அமாவாசை அன்றைக்கி கூட வைக்கக்கூடாது. அமாவாசை அன்னையிலேருந்து கூட வைக்கலாம், இல்லைனா அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலேருந்து கூட வைக்கலாம். சரியா? வளர்பிறை காலத்தில் வைக்கலாம். வளர்பிறை காலத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். தலையணை கடையில் வச்சு படுத்து தூங்கணும். 3 நாள் வச்சா போதும். சரியா? இப்போ நீங்கள் என்றைக்கு வைக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறீங்க, இல்லைனா வாரத்தில் வீக்கெண்டில் வைங்க, அப்போ நல்லாயிருக்கும். வியாழன், வெள்ளி, சனி வைங்க. சரியா? அடுத்து வருகின்ற வியாழன் கிழமைக்கு மேலே, அது வளர்பிறை அமாவாசை முடிஞ்சு வருகின்ற வேலைக்கிழமை எடுத்துக்கோங்க. அமாவாசை 18ஆம் தேதி, ஜனவரி 18. 18க்கு பின்னாடி வர்ற கிழமை என்னென்னு பாருங்கள், காலண்டரை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். 18ஆம் தேதிக்கு பின்னாடி வருகிற வளர்பிறை வியாழக்கிழமை நீங்கள் தலையணை கடையில் வைக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த டேட்டையும் சொல்லிடுறேன். இன்னும் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் கொடுத்தா தான் கரெக்டாக செய்வாங்க. வயதானவர்களுக்கெல்லாம் சில இதை பார்க்க முடியாது. சரியா நேர்களே? ஸோ அமாவாசை 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. சரியா? அதுக்கடுத்த வியாழக்கிழமை. சரியா? அதுக்கடுத்த வியாழக்கிழமை என்றைக்கு சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கடுத்த வியாழக்கிழமை ஜனவரி 22ஆம் தேதி வருது. சரியா? ஜனவரி 22ஆம் தேதி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஜனவரி 22 என்ன பண்ணுறீங்கன்னா, தலையணைக்கு இடையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருங்க. 3 நாள் வைங்க. வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து போய் நீங்கள் கால் மீதி பராத இடத்துல போட்டுருங்க. வேப்ப மரத்துக்கு கடையில் புதைச்சிட்டிங்கன்னா போதும். சரியா? வேப்ப மரத்துக்கு கடையில் கொஞ்சம் மண்ணை தோண்டி அதை போட்டு மூடிடுங்க. சரியா? இல்லைனா வேப்ப மரத்துக்கு மேலே கூட வச்சிடலாம். அந்த மரத்தில் கிளைகள் எங்கேனாச்சும் எடுத்தனா அது கீழே விழாத அளவுக்கு வச்சிடலாம். ஆனால் அறுத்து போட்டுறாதீங்க. அங்கே எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பழத்தை முழு பழமாக எடுத்து வேப்ப மரத்துக்கு கடையில் புதைச்சிடலாம். வேப்ப மரம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். சரியா? வேப்ப மரத்துக்கு கடையில் கொஞ்சம் குழியை தோண்டி வச்சிடலாம். இல்லைனா அப்படியே எங்கன்னா வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது இதாயிரும், காஞ்சி அப்படியே போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழம் ஒரு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், 16 வகை யோகத்தை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? இது பரிகாரமும் சொல்லலாம், வழிபாடும் சொல்லலாம். எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம தூக்கத்தில் செய்ய போகிறோம், அவ்வளோதான். அதை தலையணைக்கு வைக்கும்போது மந்திரம் சொல்லணும். சரியா? மந்திரம் சொல்லணும். ஓம் நம சிவாய நமக,
சிவாய நமக, ஜெய சங்கர அரகர சங்கர அப்படி சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை தலைமாட்டில் வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன் சிவனோட நாமத்தை சொல்கிறேன்னா, சிம்மராசிக்கு வந்து சிவநாமம் தான் நிறையா சொல்லணும். ஏன்னா சூரியன் சிவன் வடிவமானவன். உங்கள் ராசிநாதனோட நாமத்தை சொன்னால் தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த பரிகாரம் வந்து நிறைவாகும். ஸோ எலுமிச்சம்பழத்தை 3 நாள் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு 22ஆம் தேதின்னு ஒரு வேலைக்கிழமை தான் சொல்லியிருக்கிறேன். வளர்பிறை காலம் இப்போ ரீசெண்டாக வருது உங்களுக்கு, சரியா? இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், சரியா? எப்போ வேணாலும் வைக்கலாம். ஆனால் 3 நாட்கள் தான் வைக்கணும். 3 நாட்கள் வச்சு அது என்றைக்கு வேப்ப மரத்துக்கு அடியில் வைக்கணும்னா செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணும். மற்ற நாள்லாம் வைக்கக்கூடாது. அப்படி மற்ற நாள் இருந்துச்சுன்னா வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து செவ்வாய் அல்லது ஞாயிறு தான் வேப்ப மரத்துக்கு அடியில் வைக்கணும். ஸோ உங்களுக்கு கூடுதலாகவே சொல்லியிருக்கிறேன், நான் இந்த டேட்டே சொல்லியிருக்கிறேன், சரியா? அடுத்து ரீசெண்டாக வருகிற அமாவாசை, அடுத்து வருகின்ற வளர்பிறை காலத்தில் நீங்கள் ஒரு 3 நாள் வச்சு இதை பண்ணுங்க. அடுத்து வந்து என்ன சார்னா, இன்னொரு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து 9 மிளகு, ஒவ்வொரு நவக்கிரகங்களுக்குமே ஒவ்வொரு மிளகு, கருப்பு மிளகை எடுத்துக்கிட்டு வெள்ளை துணியில் கட்டிடுங்க. வெள்ளை துணி வந்து சந்திரனோட ஆதிக்கம், சுக்கரனோட ஆதிக்கம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சிம்மராசிக்கு 12 கூடையவன் சுக்கரன் தான். அதனால் வெள்ளை துணியில் கட்டிடுங்க. 9 மிளகு கட்டிட்டு ஒரு 11 நாள் தலையணையில் வச்சு படுங்க, சரியா? 11 நாள் தலைக்கடியில் இருக்கட்டும். தலையணையில் வச்சு படுத்துட்டு 12ஆவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. அது முடிச்சோட ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. இல்லைனா ஆறு குளம் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதை போட்டுருங்க. மழை பெஞ்சு தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா தண்ணீர் கூட போட்டலாம். சாக்கடையில் போடக்கூடாது, ட்ரைனேஜ் சாக்கடையில் போடக்கூடாது. கம்மா நீர்நிலைகள், தண்ணி தேங்கி இருக்கிற நிலைகள் அதெல்லாம் நீங்கள் போட்டலாம். மாதம் தண்ணி இருக்கிற இடத்துல போட்டலாம். லேக் ஏரியா, ஏரியில் போடலாம். அடுத்து இன்னொரு பரிகாரம் என்ன சார் அப்படின்னா, மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி, ஒரு சின்ன துணி, சரியா? ஒரு சின்ன ஒரு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, 15 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர், சரியா? எடுத்துக்கோங்க. அந்த துணியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் கல் உப்பை கொஞ்சம் போல் போட்டுருங்க, சரியா? கல் உப்பு 2-3 ஸ்பூன் போட்டுருங்க. சின்ன பொட்டனை மாதிரி கட்டிக்கோங்க, சரியா? சின்ன பொத்தனை மாதிரி கட்டிக்கிட்டு தலைநெயில் வச்சுக்கோங்க. அதை 9 நாள் வச்சுக்கோங்க. 9 நாள் வச்சுக்கிட்டு 10ஆம் நாள் வந்து அதை தண்ணியில் கரைச்சிட்டு கால் மீது படாத இடத்துல ஊற்றிருங்க, சரியா? சுவர் ஓரம், வீட்டு ஓரம், சிறி குடிகளுக்கு மரத்தை ஊற்றக்கூடாது. ஏதோ ஒரு ஓரத்தில் ஊற்றிடலாம், ஓரஞ்சாரமான இடம் பார்த்து ஊற்றிடலாம், சரியா? செவத்தோரம் ஊற்றிட்டோம்னா அதுங்க யாரும் டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா செவத்தோரம் யாரும் போய் நிற்க போகிறது கிடையாது. செவத்தோரம் ஊற்றிடலாம். உப்பு தண்ணி ஒன்றும் செய்யாது, செவத்து ஒன்றும் செய்யாது, சரியா? அதனால் மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி தலையணையில் 9 நாள் வைக்கணும். 9 நாள். அது வளர்பிறை காலத்தில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் முக்கியம் சொல்கிறேன். வளர்பிறை ரொம்ப முக்கியம். குறிப்பாக வளர்பிறைனால வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சம் வரைக்கும் வைக்கலாம். அந்த 11 நாட்கள் சந்திரனுக்கு ஒளி இருக்கும். ஏன்னா சந்திரனை ஏன் மையப்படுத்துகிறேன்னா, அவன் தான் ராசிக்கு 12 கூடையவன். 12ஆம் இடம் தான் அயன சயன போகம். இது ஒரு காரியம் பண்ணாலுமே வேத ஜோதிடத்தின்படி தான் செய்யணும். எடுத்து என் கவிழ்த்தெல்லாம் செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க. யாரும் ஜோதிட ரீதியாக சொல்கிறதே கிடையாது. சும்மா அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க, சரியா? அதுவும் இந்த வீடியோவில் நிறைய பெண்கள் பேசுகிறாங்க, யாரையும் குறை சொல்லலை. அந்த குங்குமத்தை வைங்க, இதை வைங்க, அப்படி வைங்க, இப்படி வைங்க, எல்லாம் வைக்கலாம். ஆனால் அது ஜோதிட அறிப்பிரியாக வரணும், சரியா? வேத ஜோதிடத்துக்கு ஒத்து, கிரக நிலைகளுக்கு ஒத்து அர்த்தமாக இருக்கணும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அர்த்தமாக இருக்கணும். அர்த்தமற்ற காரியம் பொருத்தமற்ற பொருளாக போயிடும், சரியா? அதனால் எதுலேயுமே ஒரு மீனிங் இருக்கணும். இப்போ நான்லாம் வீடியோ போட்டேன்னா மீனிங் இல்லாமல் போட மாட்டேன். அந்த கிரகம், அந்த கிரகத்துடைய காரகத்துவம், ஆதிபத்தியம் அந்த ராசிக்கு எப்படி இருக்குது அதை தான் பண்ணணும். இப்போ நான் ராசிக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அது வேறு, சரியா? அதை வந்து கடைசியில் சொல்கிறேன் நான். இது வந்து மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் கல் உப்பு வச்சு தலைமாட்டில் ஒரு 9 நாள் வச்சு தண்ணியில் கரைச்சிருங்க. அடுத்து வந்து விரலி மஞ்சள், சரியா? இதை வந்து வீட்டில் விரலி மஞ்சள் கிடைக்கும், ஒரே ஒரு மஞ்சள். அடுத்து ஒரு வேப்பிலை கீத்து, வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலையில் ஒரே ஒரு கீத்து, சரி? ஒரு கீத்துனா என்ன, ஒரு 7-8 இலைகள் இருக்கும். ஒரு கீத்து சின்ன ஒரு இணுக்கு எடுத்துக்கணும். ஒரு விரலி மஞ்சள் அது வந்து தலைமாட்டு கடையில் வச்சுக்கலாம், சரியா? தலைமாட்டு கடையில் ஒரு 7 நாள் வைங்க. 7 நாள் வச்சுட்டு, ஆனால் அந்த கீத்து வந்து 2-3 நாள் இதாகிடும், வாடி போயிடும். தினம் ஒரு கீத்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் விரலி மஞ்சள் மாற்ற வேண்டாம். விரலி மஞ்சள் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ வேப்பிலை கீத்தும் விரலி மஞ்சளையும் ஒரு 7 நாட்கள் தலையணையில் வச்சு எடுத்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ பதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு 4 விதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். எலுமிச்சம்பழம், 11 கடுகு, மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் கொஞ்சம் கல் உப்பு, அடுத்து வந்து விரலி மஞ்சள், வேப்ப இணுக்கு, வேப்ப இலை, சரியா? வேப்ப இலைன்னா பெரிய இதுக்கு கிடையாது, ஒரே ஒரு இணுக்கு தான், சரியா? அதை ஒடிச்சிடணும். கருவேப்பிலை ஒடிக்கிற மாதிரி வேப்ப இலை ஒரு இணுக்கு ஒடிச்சிக்கிட்டு விரலி மஞ்சளோடு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த 4ல் ஏதோ ஒன்று செய்யுங்க, சரியா? 4ல் ஏதோ ஒன்று செய்யுங்க. இல்லை சார் நாளையும் செய்ய போகிறேன் அப்படின்னா நல்லது தான். ஒவ்வொரு மாதம் ஒரு தடவை ஒன்று செய்யுங்க, சரியா? ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்று செய்யுங்க. தொடர்ந்து செய்யணும் அவசியம் இல்லை. மாதம் ஒன்று செய்யலாம். தை மாதத்துலேருந்து செய்யுங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை. தை பிறந்தால் வழி பிறக்கும். சூரியன் உங்கள் ராசிநாதன் தை மாதத்தில் உத்தராயணத்தில் போவார், தன்னுடைய உச்சி விட்டு நோக்கி போவார். தை டு சித்திரை மகரம், கும்பம், மீனம், மேசம். ஸோ மேசத்தில் தான் உச்சமடைவார், சரியா? அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் ராசிநாதன் மேசத்தில் உச்சமடைவார். ஸோ அந்த 4 மாதம் செய்யுங்க.
ஒரு மாதம் ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம். சரியா? இதை வழிபாடு சொல்ல முடியாது, பரிகாரம் தான். பரிகாரம் கூட சொல்ல முடியாது, செயல்பாடு தான். பரிகாரங்கிறது வந்து என்னென்னா, முறைப்படி பரிகாரம் அப்படின்னோம்னா அந்த குருக்களை வச்சு புரோகிதரை வச்சு முறைப்படி மந்திரங்கந்திரம் சொல்லி கழிக்கிறது தான் பரிகாரம். இதெல்லாம் வந்து தாந்திரிய பரிகாரம், நம்மளாம் நமக்கு செஞ்சுக்கிறது, நமக்கு நாமே உதவின்னு சொல்கிற மாதிரி. சரியா? வீட்டிலே செய்யலாம், வேறு எங்கேயும் போக வேண்டாம். இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு சுற்றியே கிடைக்கும். எலுமிச்சம்பழம், கடுகு, வேப்பிலை, கல் உப்பு, விரலி மஞ்சள், 5 பொருட்கள் தான். இதை வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒன்று செய்யுங்க. ஒரு 4 மாதத்தில் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு மாதம் கழிய உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். பிரச்சனைகள் தீரும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய தடைகள் தீரும், திருஷ்டி தீரும், தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணப்புழக்கம் அதிகம் இருக்கும், பண வசியம் இருக்கும், பண ஈர்ப்பு இருக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா நேயர்களே? நீங்கள் பிறந்ததுலேருந்து பிறந்த கஷ்டமெல்லாம் இப்போ சரியாயிரும். பிறவி பிணியெல்லாம் போகும். சரியா? அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 4 மாதங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்து வருகிற ஒரு 40 வருடங்கள் நல்லாயிருக்கும். இதை செய்கிறவர் இப்போ ஒரு 30 வயசில் செய்கிறாருன்னா அடுத்து வருகின்ற ஒரு 70 வயசு வரைக்கும் சிறப்பாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சால் போதும். சரியா? வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். ஸோ 40 வருட பலன்களை இதை கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு மாதம் ஒன்று செஞ்சிங்கன்னா அந்த ஒரு மாத பலன் 10 வருஷத்துக்கு நிற்கும். சரியா நேர்களே? செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. சில பேர் கேட்பாங்க, இரவில் செய்யும்போது தாம்பத்திய உறவில் ஈடுபடலாமா அப்படிம்பாங்க. அது தவிர்க்கிறது நல்லது. சரியா? இந்த முறைப்படி இந்த இதை செய்யும்போது தாம்பத்திய உறவை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணணும், சேக்ரிஃபைஸ் பண்ணணும். அது எல்லாராலும் முடியாது. அதுக்கு உடன்பட்டவங்க செய்யுங்க. சரியா? இல்லை சார் அப்படிங்களா? சில பெண்கள் கேட்பாங்க, நான் வந்து வீட்டுக்கு விளக்கமாயிட்டேன், மாதவிடாய் இருக்கிறேன், அப்போ செய்யலாமா? செய்யக்கூடாது. சரியா? மாதவிடாய் இருக்கும்போது பெண்கள் செய்யக்கூடாது. அந்த பீரியட்ஸ் முடியணும், அந்த தீட்டெல்லாம் முடிஞ்சு 5 நாள் கழித்து செய்யணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து சில பேர் கேட்கறதுக்கு உச்சப்படுவாங்க, சில பேர் விவரமாக சொல்லவும் மாட்டானுங்க. இந்த சோசியர்லாம் வீடியோவில் போடுறது மொத்தமாக சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனால் உங்களுக்கு 1008 சந்தேகம் இருக்கும். அதை நான் சொல்கிறேன். பெண்களுக்கு மாதவிட பிரச்சனை இருக்கும். அப்புறம் தம்பதிகளுக்கு கணவன் மனைவிக்கு வந்து நைட்டில் தலைநீளாக வைக்கிறதுனால அவங்க வந்து நைட்டில் ஒன்று சேருவாங்க. தாம்பத்திய சுகம் அது இயற்கை. மனிதனுக்கு உடல் வயிற்று பசி மாதிரி உடல் பசியும் ஒன்று தான். அது சயின்ஸ், இயற்கை. 2 உடல் ஒன்று சேருது, 2 மனம் ஒன்று சேருங்கிறது இயற்கை தான். அதை தவிர்க்க முடியாது. அப்படி நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. சரியா? நான் மேக்ஸிமம் 11 நாள் தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? 11 நாட்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். சரியா? நீங்கள் இல்லை சார் லாங் பீரியடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரியா? எலுமிச்சம்பழம் 3 நாட்கள், அந்த 9 மலைகளை வந்து 9 நாள் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா 9 மலை கட்டிக்கிறதுனால 9 நாட்கள் கூட வச்சுக்கலாம், 11 9 கூட வச்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். 9 ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த மஞ்சள் துணி, கல் உப்பு வந்து அதை வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்னா அதை வந்து 7 நாட்கள் கூட வச்சுக்கலாம். சரியா? விரலி மஞ்சள், வேப்பிலையை வந்து 3 நாள் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு லாங் பீரியடுங்கிறது ரொம்ப டார்கெட்டாக தெரியும். என்னடா எவ்வளோ நாள் அதை வச்சு படுத்துட்டு இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 2 சாய்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். 7 நாட்கள், 9 நாட்கள், 3 நாட்கள். எலுமிச்சம்பழம் 3 நாட்கள், மிளகு 9 நாட்கள், விரலி மஞ்சள், கல் உப்பு வந்து 7 நாட்கள். சரியா? சார் என்னால் அவ்வளோ நாள்லாம் முடியாது அப்படின்னா 3 நாட்கள் கூட முடிச்சுக்கலாம். நம்மளோட மனசு தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நாட்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய பலன்கள் அதிகமாகும். அந்த காலத்தில் தபசிகள், ரிஷிகள்லாம் ரொம்ப நாள் இருப்பாங்க, யுகமாக தவம் இருப்பாங்க. ரொம்ப நாள் இருக்க போய் தான் கடவுளுடைய அருள் கிடைக்கும், இறைவன் தோன்றுவார். ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. சரியா? அந்த தவத்தின் வலிமை, அதுதான் வலிமை. நாட்கள் அதிகமாக அந்த வலிமை அதிகமாகும். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். நான் அதுக்காக வந்து 11 நாட்கள் இருங்கன்னுலாம் வற்புறுத்த மாட்டேன். 3 நாட்களே முடிக்கலாம். விரதம் இருக்கிற மாதிரி தான். சில பேர் வந்து கோயிலுக்கு வந்து 1 வாரம் விரதம் இருப்பாங்க, சில பேர் 9 நாள் விரதம் இருப்பாங்க, சில பேர் 3 நாள் விரதம் இருப்பாங்க, சில பேர் 1 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போவாங்க, சில பேர் 1 நேரம் விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ மனசு தான் காரணம். வாழ்த்துக்கள். நல்லாயிருக்கும், வாட் எவர் மேபி நல்லாயிருக்கும். செய்யுங்க. இரவில் தூங்கும்போது இந்த பொருளை தலையணைக்கு வச்சு அடியில் வச்சு படுத்து தூங்கினா செல்வம் தேடி வரும், பணம் பல மடங்கு இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நாள்பட்டி வேதலேருந்து எழுந்து உட்காந்துக்கிடுவீங்க, ஐஸ்வர்யம் அனைத்தையும் கூடும். ஒரு 40 வருஷத்துக்கு நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்து வருகிற 40 வருடத்துக்கு நல்ல பலன்கள் நடக்கும். என்ன தசாபுத்தி நடந்தாலும் அனைத்தையும் இது சரி செய்யும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.